என் பையனுக்கெல்லாம் 6 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போயெல்லாம் ஓரளவு ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. வீடியோலலாம் பார்க்குறப்ப பசங்க சாப்பிட மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. பட் என் பையன் நான் என்ன கொடுத்தாலும் ஓரளவு அதை ஒழுங்காகவே சாப்பிட்ருவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்தே வாங்கிப்பாங்க. எங்கேயுமே போயெல்லாம் நம்ம ஊட்ட வேணாம். ஒரு 1 மந்த்து கழித்து போக போக தான் அவங்க சேட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் எங்கேயாவது போக சொல்கிறது, இது மாதிரியே சேட்டை அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 1 இயர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. இன்றைக்குமே சாப்பிட்டது ஃபுல்லத்தையுமே வாமிட் எடுத்துட்டாங்க. சரி ஈவினிங் போல் பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், வயிறு ரொம்ப எம்டியாக இருக்கே அப்படின்ட்டு தான் நான் இதை பண்ணினேன். பட் என் பையனை விட எங்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே இதோட டேஸ்ட்டு ரொம்பவுமே பிடிச்சிட்டு இந்த பேன் கேக்கு முளைக்கட்டின ராகி மாவில் தான் பண்ணியிருக்கேன். வீட்டிலேயே ரெடி பண்ண மாவு தான். ஒரு வாழைப்பழம் எடுத்துங்க. நான் தம்பிக்கு கோல்டு இருக்கிறதுனால நான் பாதி வாழைப்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அதுக்கப்புறம் இந்த ராகி மாவில் ஒரு 3 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு நாட்டு சக்கரை. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா மாவு ரெடி. ரொம்ப கட்டியாக ஃபீல் ஆனிச்சுன்னா கொஞ்சோண்டு பசும்பால் ஊற்றிங்க. 1 இயருக்கு மேலே இருந்த பேபினா, அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோட வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி தோசை மாதிரி எடுத்தோம்னா பேன் கேக் ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ராகி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு, சத்து மாவு எது வேணாலும் வச்சு பண்ணுங்கள். டேஸ்ட்டு இதே மாதிரி தான் இருக்கும்.